என்ன சொல்கிறார்? நான் தாகமாக இருக்கிறேன். ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 விதமான தாகம் இருந்தது. ஒன்று தண்ணீர் தாகம், இன்னொன்று ஆத்தும தாகம். ஆமென். ஜீவ தண்ணீரால் ஜனங்களின் தாகம் தீர்த்த பேரின்ப நதியாகிய இயேசுவுக்கு அவர் தாகம் தீர்க்க கசப்பு கலந்த காடியை கொடுத்தார். ஜீவ தண்ணீர்னால அவர் தாகம் தீர்த்தார். அவர் தாகம் தீர்க்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? கசப்பு கலந்த காடு. எதன் சொல்கிறது? அதை அவர் ருசி பார்த்தார். he had tasted it. நான் குடிக்கவில்லை, ஆனால் என்ன பண்ணினார்? அதை ருசி பார்த்தார் என்று மத்தேயு 27:34 வாசிக்கிறோம். அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையை ருசி உள்ளதாக மாற்ற, நம்முடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்ற, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கசப்பை அவர் ருசி பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம், நாம் நம்முடைய வாழ்வு ஒரு இனிமையாக இருக்க வேண்டும், ருசிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கசப்பை ருசி பார்த்தார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே, ஸ்தோத்திரம், அதி ருசி நிறைந்த திராட்சரசமாக மாற்றி கொடுத்த இயேசுவுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? கசப்பு கலந்த காடு. முந்தின ரசத்தை பார்க்கணும். முந்தின ரசம் எப்படி இருந்தது? அதிக ருசியாக இருந்தது. அப்படி கொடுத்த அந்த இயேசுவுக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் கசப்பு கலந்த காடி. எவ்வளோ பரிதாபம் பாருங்கள் அன்பானவர்களே. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுவது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை ருசித்து பாருங்கள். அவரும் நல்லவர். அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர், அவர் கொடுக்கிற என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அது அவ்வளவு ருசிகரமானது. அதையும் ருசித்து பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாகத்தை தீர்க்கிறார்? ஜீவ தண்ணீரினாலே. ஆமென். இந்த உலகத்தின் தண்ணீர்னால கிடையாது, ஜீவ தண்ணீர்னாலே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அதாவது நம்முடைய ஆவியினாலே அருமையான நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ஒன்றின் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்த்து வைக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 12:13 சொல்கிறது, நாம் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ ஜீவ தண்ணீர்னா என்னது? கர்த்தருடைய